தற்போதைய அண்மை செய்தி. மாட்டுப் பொங்கலையொட்டி திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் காட்சியளிக்கும் நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை அதிகாலை 3 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா கோஷமிட்டு அண்ணாமலையாரை வழிபட்டனர். தொடர்ந்து மாட்டுப் பொங்கலான இன்று அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்த நிகழ்ச்சி வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் என்பது குறிப்பிடதாகும். மேலும் அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கு காட்சியளித்த நிகழ்வையொட்டி இன்று அதிகாலை நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரத்தில் நடைபெற்றது. பின்னர் பலவிதமான பழங்கள் மற்றும் முறுக்கு, லட்டு, அதிரசம், பணம் உள்ளிட்டவைகளை கொண்டு மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திருள்ளார். தற்போது தொடர்ந்து அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கு காட்சியளித்து மகா தீபாராதனை நடைபெற உள்ளது. மேலும் நந்தி பகவானுக்கு காட்சியளித்த பின்னர் உண்ணாமலை உடனுடைய அண்ணாமலையார் சிற்று வாசல் வழியாக சூரிய பகவானுக்கு காட்சியளிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப் பொங்கல் அன்று அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கு காட்சியளித்தும் சூரிய பகவானுக்கு காட்சியளித்தும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக அண்ணாமலையார் கோயிலில் கருதப்படுகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து உண்ணாமலை அம்மன் உடனுரை அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மன் மாட வீதிகள் 3 முறை வலம் வந்து இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் திருவுருள் தெருவில் 3வது முறையாக மாட வீதி உலா வரும்போது அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் இடையே ஊடல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.